முத்திரைத்தாள் பயன்படுத்துவதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கும் விதமாக போலி முத்திரைத்தாள் பயன்பாட்டை முற்றிலும் ஒழிப்பதற்காக மின்னணு முத்திரை பதிப்பு திட்டத்தினை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தை துணை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். தற்போது சென்னை மாநகராட்சியில் உள்ள 9 சார் பதிவாளர் அலுவலகங்களில் துவங்கப்பட்டுள்ள இந்த மின்னணு முத்திரை பதிப்பு திட்டம் விரைவில் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்று பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் 9 சார் பதிவாளர் அலுவலகத்தில் இன்று முதல் செயல்பட இருக்கிறது. இது படிப்படியாக மற்ற மாநகராட்சியிலும் அதைத் தொடர்ந்து மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் படிப்படியாக தமிழகம் முழுவதும் இந்த மின்னணு முறை கொண்டு வரப்படக்கூடிய அளவிற்கு இந்த துறை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தமட்டில் ஏற்கனவே 2 மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகமும் எல்லா துறைகளிலும் முன்னோடியாக விளங்கக்கூடிய விதத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக பத்திரப்பதிவுத்துறையிலும் முன்னோடியாக விளங்கக்கூடிய அளவிற்கு முறைகளை பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மின்னணு முத்திரைத்தாள் மிகவும் பாதுகாப்பானது, இதில் போலிகளுக்கு இடமில்லை என்று பலரும் இந்த திட்டத்தை வரவேற்றுள்ளனர். இது ஒரே ஒரு கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் பட்டன்ல பண்ணாலே ஸ்டாம்ப் அப்படின்னு வந்துடும். ஒரு செப்பரேட்டா டினாமினேஷன்ஸ்க்காக வெயிட் பண்ண தேவையில்ல. 25,000 தான் மேக்ஸிமம் அப்படின்னு வெயிட் பண்ண தேவையில்ல. எவ்வளவு வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அது இமீடியட்டா ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளேயே ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிசைட்ஸ் அதை போட்டோ காப்பி எடுக்க முடியாது. போட்டோ காப்பி எடுத்தா அது அழிஞ்சிரும். அதனால ரொம்ப சேஃப், ரொம்ப செக்யூர், ரொம்ப ஃபாஸ்ட். நில மோசடி, பத்திரப்பதிவு மோசடி என்று அப்பாவிகள் அலைக்கழிக்கப்படும் நிலையில் இதுபோன்ற ஹைடெக் திட்டங்கள் வரவேண்டியது மிகவும் அவசியம்.